அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் போன்றவைகளுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்ட்ராடேல மார்க்கெட் எப்படிலாம் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்ருக்கு. நம்ம போன வாரம் என்ன சொல்லியிருந்தோம், இந்த வாரம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, வர இருக்கிற வாரங்கள் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க நண்பர்களே. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரே நாளில் கேண்டில் பேரிஸ் கேண்டிலாக மாற்றிட்டாங்க. புல்லிஷில் இருந்த வீக் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஃப்ரைடே டே கேண்டில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டே கேண்டில் பார்த்திங்கன்னா வீக்லியோட ஃபுல் கேண்டிலையும் பேரிஸ் கேண்டிலாக மாற்றிடுச்சு. வியாழக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் மார்க்கெட் புல்லிஷில் தான் இருந்துச்சு. ஆனால் ஸ்லைட்லி பேரிஸாக இருந்தாலும் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா வீக்லியில் புல்லிஷில் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு டே கேண்டில் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபுல் வீக் கேண்டிலையும் எரேஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லி பேரிஸ் கேண்டிலாக மாற்றிடுச்சு. இப்போது நீங்கள் பார்க்குறது வீக்லி கேண்டில், சரிங்களா? இந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட எங்கல்ஃபின் பண்ணி புல்லிஷ் எங்கல்ஃபின் கேண்டிலாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது என்ன சொல்ல வருது அப்படின்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் கொஞ்சம் கீழே வரும் அப்படிங்கிறது தான் இது இன்டிமேட் பண்ணுது. இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மார்க்கெட் ஃபுல்லி பேரிஸ் ஆகிடுச்சா அப்படின்னா பேரிஸ் கிடையாது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டை குளோபல் மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது நல்லாவே புல்லிஷில் தான் போய்கிட்டு இருக்குது. ஆல் டைம் ஹைலியாக தான் மார்க்கெட் இருந்துக்கிட்டு இருக்குது. ஒரு டைமும் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு கரெக்ஷன் வந்துடுது. ஒரு 4 வீக்ஸ் மார்க்கெட் ஏறிச்சு, 1 2 3 4 வாரம் ஏறிச்சு, ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துச்சு, சரிங்களா? இந்த 3 வாரம் ஏறிட்டு ஒரு கரெக்ஷன், அதுக்கப்புறம் ஏறிச்சு ஒரு கரெக்ஷன். இப்போ என்ன பண்ணியிருக்கு, கண்டினியூவாக 1 2 3 4 வாரம் மார்க்கெட் ஏறி இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் தான், அப்பப்போ ஒரு பேனிக் போல் வரதான் செய்யும். ஆனால் இந்த மாதிரி டைமிங்கில் இதை ஒரு கரெக்ஷனாக தான் நம்ம பார்க்கணும். இது எது வரைக்கும் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வீக்லியில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிப்னாசி லெவலை வச்சு ட்ரா பண்ணோன்னா அதற்கான லெவல்ஸ் தெரிஞ்சிடும். அது எப்படிங்கிறதையும் சொல்கிறேன். வீக்லியில் பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இதுவுமே எந்த இடத்துல சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும். இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே தான் போக போகுது அப்படிங்கிற மாதிரி டேலாம் காமிச்சாங்க. ஆனால் திருப்பி அந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளாரையே மார்க்கெட் வந்துடுச்சு. இந்த ட்ரெண்ட் லைன் படி வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் என்ன ஆயிருக்கு, மேலே ஒரு ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி எல்லாரையும் பை சைடு நம்ப வச்சுட்டு மார்க்கெட் கீழே வந்துக்கிட்டு இருக்கு. இதன்படி பார்த்தோன்னா மார்க்கெட் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. கொஞ்சம் கரெக்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது தான் காமிக்குது, சரிங்களா? எதுவாக இருந்தாலும் இன்ட்ராடேல மார்க்கெட்டுக்கான மேஜரான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம், சரிங்களா? இப்போது மார்க்கெட் இது ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்ன் மாதிரி இதை மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த லெவலில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த சேனல் பேட்டர்னை மார்க்கெட் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே போணுச்சு. மார்க்கெட்டு இப்போ எது வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா மேலே போன மார்க்கெட் இது ஒரு சப்போர்ட்டு, இந்த சேனலோட டாப் ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு. இதையும் பிரேக் பண்ணிடுச்சு. அப்படிங்கிறதுனால மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, அடுத்த லெவல் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் வரும். இந்த சேனலில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஓகே, இந்த சேனலை பிரேக் அவுட் ஆகிட்டு தான் மார்க்கெட் ஒரு நியூ ஹை போணுச்சு. மார்க்கெட்டு எப்போ இந்த சேனலை கீழே பிரேக் பண்ணிடுச்சோ அகைன் என்ன ஆகும் அப்படின்னா இந்த லெவலில் மார்க்கெட் ஃபிப்னாசி லெவலில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அகைன் இந்த லெவலில் அடுத்தது சப்போர்ட் எடுக்க பார்க்கும். 24,671 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டு. இந்த லெவலை பிரேக் பண்ணி மேலே வந்துச்சு அப்படின்னா இந்த சேனலுக்குள்ளாரையே அகைன் ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்தே மார்க்கெட் என்ன ஆகுனா இங்கேருந்து இப்படி கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் 24,050 அந்த ரேஞ்சில் போய் சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சரிங்களா? இன்ட்ராடேல எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா இந்த லெவல் ஒரு சப்போர்ட் 24,850 தான் ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. இந்த லெவலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அகைன் இந்த லெவலை பிரேக் பண்ணால் இந்த ட்ரெண்ட் லைன் மார்க்கெட்டுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,674 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். 24,621 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டுக்கு 24,483 அப்படிங்கிற லெவல் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்.
ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,079 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்விங் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 25,268 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 25,334 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து நெஃப்டிக்கான லெவல்ஸு. பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியுமே என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பேட்டர்னை வந்து பிரேக் அவுட் ஆணுச்சு. பிரேக் அவுட் ஆனாலும் மேலே வந்து சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே மேலே போக ட்ரை பண்ணுச்சு. ஆனால் இந்த இடத்துல ஒரு ஷார்ட் கவரிங் மாரி வந்துச்சு. இந்த இடத்துல எல்லாரோட ஸ்டாப் லாஸும் ஹண்ட் ஆகிடுச்சு. ஹண்ட் ஆகிட்டு அகைன் இந்த ஏரியாவிலேயே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு. மேலே பிரேக் பண்ணும் அப்படிங்கிறது தான் எல்லோரோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. ஒரு சில குளோபல் கியூஸஸும் சரியில்லாத காரணத்தினால குளோபல் நியூஸஸாக இருக்கட்டும், நம்ம மார்க்கெட்டும் ஆல் டைம் ஹையில் இருந்தது. அதற்கு மேலே மார்க்கெட் வந்து புல்பேக் ஆகி மேலே போக முடியாத காரணம். சரிங்களா, ஒரு கரெக்ஷன் வர வேண்டிய சூழ்நிலையில் மார்க்கெட் வந்து திருப்பி கீழே வந்திருக்கு. அகைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சேனலை வந்து மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னை இந்த டாப்பில் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கலாம். சப்போர்ட் எடுக்காமல் மார்க்கெட் வந்து அகைன் மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவலுக்கு கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 50,441 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். மார்க்கெட் வந்து அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 49,800 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 49,654 அப்படிங்கிற லெவல் வந்து அடுத்த சப்போர்ட்டாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா, அடுத்தது மார்க்கெட் வந்து மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஃப்ரைடே வந்த ஹை தான் வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 51,374 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல் வந்து 51,754 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 52,000 அப்படிங்கிற லெவல் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதையும் பார்த்துக்கோங்க. தென் வந்து ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸ் என்ன சொல்ல வருதுன்னா, ஃபின் நிஃப்டி நம்ம சொல்லியிருந்தோம் இந்த ஒரு ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெண்டை மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கேருந்து ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இனிமேல் மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து எதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 23,471 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,274 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,012 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்டை மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவ் தான். இனிமேல் வந்து என்ன ஆகலான்னா இந்த சேனல் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த சேனலை வந்து பாருங்கள், இந்த சேனலில் தான் மார்க்கெட் வந்து ரொம்ப நாளாக ட்ராவல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த சேனலை வந்து பிரேக் அவுட் ஆகி இந்த ஹை வரைக்கும் மேலே போணுச்சு. மார்க்கெட் வந்து இந்த சேனலை வந்து முழுசாக பிரேக் பண்ண முடியல. அந்த சேனலை ரெசிஸ்டன்ஸ் கூட எடுக்க முடியல. திருப்பி ஃபால் ஆகிடுச்சு. இந்த ஃபால் வந்து எது வரைக்கும் வரும்னா இந்த சேனலோட பாட்டம் வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இங்கேருந்து ஒரு டபுள் பாட்டம் மாரி எடுத்துகிட்டு மேலே போணுச்சு. இந்த டபுள் பாட்டத்தோட ஹை வரைக்கும் தான் அதால் போக முடிஞ்சுது. இருந்தாலும் மார்க்கெட் இப்போ ஃபால் ஆகிடுச்சு. அப்படிங்கும்போது அகைன் இந்த 22,480 வரைக்கும் கூட வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் புல்பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இது வந்து ஒரு கரெக்ஷனாக தான் பார்க்கணும், ஃபாலாக பார்க்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து அகைன் வந்து ஒரு நியூ ஆல் டைம் ஹையை தான் ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போ மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எது அப்படின்னா 23,920 அப்படிங்கிற லெவல் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 23,943 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 24,047 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் வந்து ஃபின் நிஃப்டிக்கான லெவல்ஸு. மிட் கேப்புக்கான லெவல்ஸ் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறதே பார்த்துருவோம். மிட் கேப்பும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 புள்ளிகள் ஃபால் ஆகிருக்கு. இதை எல்லாமே வந்து நம்ம ஒரு கரெக்ஷனாக தான் பார்க்கணும் நண்பர்களே. இந்த சேனல் பேட்டர்னை விட்டு மேலே போகிற மார்க்கெட் வந்து எல்லாருமே வந்து மேலே போகும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்த்தோம். இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் வந்து ஒரு கிராஷ் ஆகிடுச்சு. அகைன் மார்க்கெட் வந்து எங்கே சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னா அகைன் இந்த சேனலில் வந்து சப்போர்ட் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல்லேருந்து மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அகைன் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அது இந்த போல் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட்டுக்கான ஃபஸ்ட்டு சப்போர்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் இனிமேல் வந்து 13,030 அப்படிங்கிற லெவல் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஃப்ரைடே வந்த லோ. அகைன் அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,944 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு.
அதற்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 12,653 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு. ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவல் 12,300 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து இந்த லெவல் 13,171 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வருது அப்படிங்கிற பட்சத்தில் 13,300 அப்படிங்கிற லெவல் ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சுன்னா 13,473 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுதான் மிட் கேப்க்கான லெவல்ஸ் நண்பர்களே. இந்த லெவல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணணும், யாரோட உதவியும் இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் நண்பர்களே. கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள், கால் பண்ண வேணாம். அதே நேரத்தில் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஏதாவது சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முற்றிலும் ஃப்ரீ தான். தமிழ் கஸ்டமர் கேர் சப்போர்ட் இருக்குது. ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுற மாரி இருந்தீங்கன்னா 5x வரைக்கும் மார்ஜின் ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு கிடைக்கும். விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மற்ற ப்ரோக்கரேஜோட உங்களுக்கு கம்பேர் பண்ணி பாருங்கள். கம்மியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதிலே வந்து ட்ரேடை வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும். சரிங்களா? நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நடக்கலாம், நடக்காமலும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து 100% யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. நீங்களும் மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட்லாம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா 2 to 3 மந்த் வந்து ஆப்ஷன் ட்ரேட் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணி பாருங்கள். அதில் கன்சிஸ்டண்ட்டாக உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடிஞ்சால் மட்டும் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரியல் ட்ரேடுக்குள்ளார வாங்க நண்பர்களே. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.